நான் டாக்டர் ஸ்வாதி பாலாஜி மருத்துவமனையோட மகப்பேறு ஸ்பெஷலிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி பாசிபிளா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கட்டாயம் இட் இஸ் பாசிபிள். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, பேபியோட பொசிஷன், அப்புறம் உங்களோட ப்ரெக்னென்சி இன்டர்வல்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு சிசேரியனுக்கும் இப்போ உள்ள ப்ரெக்னென்சிக்கும் உள்ள இன்டர்வல் அட்லீஸ்ட் 3 இயர்ஸாவது இருக்கணும். அதுக்கப்புறம் பேபியோட பொசிஷன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேபியோட தலை கீழே இருக்கணும். அதே மாதிரி கீழே கர்ப்பவாசல் ஈஸியாக விரைவர மாதிரியும் பேபி ஈஸியாக பாஸ் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ப்ளஸ் இது எல்லாமே எங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எங்கே நம்மளால் ஈஸியாக ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் டீல் பண்ண முடியுமோ அங்கே பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு சிசேரியன் பண்ணுறப்போ நம்ம வயிறையும் கர்ப்பப்பையும் கிழிச்சு பேபி டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் நார்மல் டெலிவரி ஆகும்போது 1 out of 200 விமென்க்கு சில சமயம் அந்த பழைய தையல் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 199 பேர் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆயிரும். அந்த ஒருத்தருக்காக நம்ம யோசித்து பயப்பட தேவையில்லை, நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு சொல்லி. அந்த சமயத்தில் நம்ம உடனே பேபியை டெலிவரி பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பிளான் பண்ணிக்கோங்க.